Hi students, I am Sanjeevan. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 10 எக்ஸசைஸ் 10.7ல் 6th கொஷின் பார்க்கலாம். சால்வ் x into sin x dy by dx plus x into cos x plus sin x into y equal sin x. இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன டைப்பில் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இங்கே dy by dx py equal to q டைப்பில் இருக்குது. பட் இந்த வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் நான் முதல்ல இந்த வேல்யூஸை டிவைட் பண்ணிக்கிறேன். இஸ் டிவைடட் பை x sin x. போத் அண்ட் சைட் நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ இந்த இடத்துல dy by dx மட்டும் கிடைக்கும். இது டிவைட் ஆகிடும். ஸோ இதே வேல்யூவை இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா x cos x plus sin x by x sin x into y equal அதே இந்த பிளேஸில் டிவைட் பண்ணிங்கன்னா sin x by x sin x ன்னு கிடைக்கும். sin x கேன்சலேஷன் ஆகிடும். இங்கே 1 மட்டும் இருக்கும். அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா dy by dx plus py equal to q ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கம்பேர் பண்ணி p அண்ட் qவோட வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். லெட் pயோட வேல்யூ x cos x plus sin x by x sin x. இதுதான் pயோட வேல்யூ. நெக்ஸ்ட் qவோட வேல்யூஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ 1 by x. நம்ம அடுத்த கண்டிஷன் போயிடலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டகிரல் pdx e பவர் இன்டகிரல் pயோட வேல்யூ x cos x plus sin x by x sin x into dx. நெக்ஸ்ட் இதோட இன்டகிரேட்டிவ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். e பவர் இன்டகிரல் டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கான்னு பாருங்கள். எக்ஸை வந்து வச்சுக்கிட்டு சைனை டெரிவேட்டிவ் பண்ணால் cos x ப்ளஸ் சைனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1. அப்போ எக்ஸு சைன் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் ஆஃப் டினாமினேட்டரோட வேல்யூ எக்ஸு சைன் எக்ஸு இ பவர் லாக் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ்னு எழுதியாச்சு. இப்போ இ லாக் கேன்சலேஷன் ஆகிடும். நமக்கு கிடைக்கிற இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ எக்ஸு சைன் எக்ஸு. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கிடச்சிடுச்சு. அடுத்தது நாம் ஜென்ரல் சொல்யூஷன் பார்க்கலாம். ஜென்ரல் சொல்யூஷனை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா இங்கே லீனியர் இன் ஒயில் இருக்குது. இப்போ இதோட ஃபார்முலா y இன்ட்டு இ பவர் இன்டகிரல் pdx இன்டகிரல் q இன்ட்டு இ பவர் இன்டகிரல் pdx இன்ட்டு dx ப்ளஸ் c y இன்ட்டு integrating factor x sin x integral q into q ஓட values 1 by x integrating factor ஓட value x sin x into dx plus c x வந்து cancellation ஆகிடும். இதை நம்ம integration apply பண்ணலாம். xy sin x sin இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் cos x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ தேர்ஃபோர் xy sin x ப்ளஸ் cos x ஈக்குவல் டு c. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் we go to question number 7. y minus e power sin inverse x into dx by dy plus root of 1 minus x square equal to 0. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும். இது என்ன டைப்பில் இருக்குன்னு தெரியல. ஸோ முதல்ல நாம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த டேர்ம் அனதர் சைடு கொண்டு போங்க. y minus e power sin inverse x into dx by dy is equal minus root of 1 minus x square. இந்த கண்டிஷன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலைன்னா
இதை நம்ம நியூமரேட்டரில் வச்சுக்கணும், இதை டினாமினேட்டர் கொண்டு வரணும், இதை தான் அனதர் சைடு கொண்டு போகணும். அப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே இருக்கட்டும். y மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், இந்த வேல்யூஸை டிவைட் பண்ணுங்கள், ஈச் எலமெண்ட் செப்பரேட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது. இந்த dx பை dyயும் நான் என்ன செய்கிறேன்னா அனதர் சைடு கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும், dy பை dxஆக மாறிடுது. இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த டேர்மை லெஃப்ட் சைடும் இந்த டேர்மை நம்ம ரைட் சைடும் கொண்டு வரலாம். dy பை dx, இந்த இடத்துல நமக்கு இருக்கிற வேல்யூ y பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது அனதர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா e பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டைப்பில் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிட்டோம். dy by dx plus py equal to q form. Type number 1. Type p ஓட வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணுங்கள். y ஓட கோஎஃபிஷியன்ட் தான் p, ஸோ 1 by root of 1 minus x square. q ஓட வேல்யூஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ e பவர் சைன் இன்வர்ஸ் x by root of 1 minus x square. அடுத்தது நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டரும் ஜென்ரல் சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்ளை பண்ணலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டகிரல் pdx, e பவர் இன்டகிரல் p ஓட வேல்யூ 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு dx இஸ் ஈக்குவல், இதுக்கு ஃபார்முலா இருக்குது e பவர் இன்டகிரல் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா இதோட ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் எக்ஸு. இப்போ இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது என்ன டைப்பில் இருக்குது, லீனியர் இன் ஒய். ஸோ லீனியர் இன் ஒய்யில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை எது கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபார்முலா ரைட் பண்ணலாம். ஜென்ரல் சொல்யூஷன் y இன்ட்டு இ பவர் இன்டகிரல் pdx equal integral q into e power integral pdx dx plus c. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ண பாருங்கள். y into இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ e power sin inverse x equal q ஓட வேல்யூ பாருங்கள் e power sin inverse x by root of 1 minus x square. இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூவும் e power sin inverse x தான் into dx plus c. இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாம். இது டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா இந்த இடத்துல இது 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இது நம்ம ஏதாவது சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணி தான் இந்த சைடு நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகே, இதை நம்ம ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். y இன்ட்டு இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்டகிரல் இந்த இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸும் அப்படியே இருக்கட்டும். இங்கே இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த டிஎக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நான் டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு மாற்றிக்கிறேன் ப்ளஸ் சி. ஒன்ஸ் அகைன் பாருங்கள், இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வரும். அப்புறம் சைன் இன்வர்ஸை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். y இன்ட்டு இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல், இப்போ நான் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸை பேஸ் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்டகிரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு, இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா பவரில் இங்கே எக்ஸ் இருக்குப்பா, இதுவும் எக்ஸ் இருக்குது. எக்ஸை பேஸ் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு போடுவீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம போடணும். அப்போ இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் பை 2ன்னு போடணும் ப்ளஸ் சி. y இன்ட்டு இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், இந்த 2வை இதோட ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இ பவர் 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸு பை 2ன்னு கிடைக்கும் ப்ளஸ் சி. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கொஷின் நம்பர் 8 பார்க்கலாம். dy by dx plus y by 1 minus x root x equal 1 minus root x. இந்த கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். இது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா dy by dx
ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ ஃபார்மில் இருக்குது. இதிலேருந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். பியோட வேல்யூஸ் 1/1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ், கியூவோட வேல்யூ 1 மைனஸ் ரூட் எக்ஸ். இப்போ பியோட வேல்யூஸ் இருக்குது அண்டு கியூவோட வேல்யூஸ் இருக்குது. இந்த டூ வேல்யூஸும் நாம் என்ன செய்யலைன்னா கண்டிஷனில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், இ பவர் இன்டெக்ரல் பியோட பிளேஸ்க்கு 1/1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ். இது டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ண முடியாது, சப்ஸ்டியூஷன் எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ரூட் எக்ஸை நான் யூன்னு எடுத்துக்கிறேன். லெட் யூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். என்ன ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்தாலும் அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ஆகணும் நாம் எக்ஸை பேஸ் பண்ணி. அப்போ யூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா டியூ பை டிஎக்ஸு, ரூட் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ். இதில் நமக்கு இந்த சப்ஸ்டியூஷனில் dx பை எக்ஸ் இருக்குது, அதனால் dx பை எக்ஸ் மட்டும் கொண்டு வரேன், 2 அந்த சைடு கொண்டு வந்துடலாம். 2 இன்ட்டு டியூ dx பை ரூட் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் இ பவர் இன்டெக்ரல் ரூட் எக்ஸோட பிளேஸ்க்கு 2 இன்ட்டு டியூன்னு எழுதிக்கலாம். 1 மைனஸ் எக்ஸோட பிளேஸ்க்கு நம்ம ஒரு வேல்யூ வேணும். இதுலேருந்து எக்ஸுக்கு வேல்யூக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். போத் அண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு கிடைக்கிற வேல்யூ யூ ஸ்கொயர். இப்போ 1 மைனஸ் எக்ஸோட பிளேஸ்க்கு இங்கே யூ ஸ்கொயர் வந்துடும். இ பவர் இன்டெக்ரல் 2 இன்ட்டு டியூ பை 1 மைனஸ் இ ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இ பவர் இன்டெக்ரல் 2 அவுட் சைடு கொண்டு வந்துடுங்க. டியூ பை 1 மைனஸ் யூ ஸ்கொயர். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா இ பவர் 2 இன்ட்டு 1/2 logarithmic of 1 plus u by 1 minus u. இந்த டைப்பில் நம்ம ரைட் பண்ணலாம். இந்த 2 கேன்சலேஷன் ஆகிடும், இ லாகும் கேன்சலேஷன் ஆகிடும். அடுத்தது யூவோட பிளேஸ்க்கு இந்த வேல்யூ திரும்ப சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. யூவோட பிளேஸ்க்கு ரூட் எக்ஸை திரும்ப சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா மாலஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ்னு கிடைக்கும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸோட வேல்யூ இந்த மாலஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ்னு கிடைக்குது. இதுக்கப்புறம் நாம் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து லீனியர் இன் ஒயில் இருக்கிறதுனால நான் ஒயில் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் இன்டெக்ரல் கியூ இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணலாம். ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் இன்டெக்ரல் கியூவோட வேல்யூ 1 minus root x, integrating factor of value 1 plus root x by 1 minus root x into dx plus c. இந்த values இப்போ cancellation ஆகிடும். நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ y into 1 plus root x by 1 minus root x. இப்போ நம்ம 1ம் இந்த root xம் செப்பரேட்டாக இன்டகிரேஷன் பண்ணி ஆகணும். 1 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸை பேஸ் பண்ணி பண்ணும்போது எக்ஸ் வரும். ப்ளஸ் இங்கே ரூட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1/2 இருக்கிறதா மீனிங். அப்போ இது இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ் பவர் 3/2 பை 3/2 கிடைக்கும். ப்ளஸ் சி ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸு ப்ளஸ் இந்த 3/2 நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/3 கிடைக்கும். எக்ஸ் பவர் 3/2 செப்பரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு எழுதலாம் ப்ளஸ் சி. ஹென்ஸ் த ரெக்வயர்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் நம்ம கொஷின் நம்பர் 9 பார்க்கலாம். 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு 0. இந்த கொஷின் வந்து சால்வ்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும்.
ஸோ இது என்ன டைப்பு இருக்குன்னு தெரியல. ஸோ ஒன் டேர்ம் அனதர் சைடு கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு 1 plus x plus xy square into dy by dx equal minus of y plus y cube. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த டேர்ம் வந்து நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். இந்த டேர்ம் வந்து டிவைடு கொண்டு வாங்க. இது அனதர் சைடு கொண்டு போயிடுங்க. 1 plus x y square divided by y plus y cube is equal minus இந்த dy by dx அனதர் சைடு கொண்டு போனோம்னா ரெசிப்ரோக்கல் ஆகும் dx by dy. நெக்ஸ்ட் பாருங்கள், இதை மாடிஃபிகேஷன் பண்ணலாம். 1 plus இதில் நான் எக்ஸை காமனாக அவுட் சைடு கொண்டு வரேன். அப்போ இன்சைட் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1 plus y ஸ்கொயர்னு வரும். இதுலேயும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒய்யை காமனாக அவுட் சைடு கொண்டு வந்தால் 1 plus y ஸ்கொயர்னு கிடைக்கும், ஈக்குவல் டு மைனஸ் dx by dy. அடுத்த ஸ்டெப்பில் இந்த வேல்யூஸை நான் செப்பரேட்டாக டிவைட் பண்ணுறேன். 1 by y இன்ட்டு 1 plus y ஸ்கொயர். இந்த பிளேஸில் நம்ம செப்பரேட்டாக டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ x by y ஈக்குவல் மைனஸ் dx by dy. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதை லெஃப்ட் சைடும் இதை ரைட் சைடும் கொண்டு வாங்க. ஸோ அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும்னா dx by dy plus x by y equal minus 1 by y into 1 plus y square. இந்த டைப்புக்கு நாம் இப்போ கொண்டு வந்தாச்சு. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா dx by dy plus px equal to q ஃபார்ம் இந்த டைப்பில் இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா இதை நம்ம pயோட வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம் 1 by y அண்டு qயோட வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம் மைனஸ் 1 by y இன்ட்டு 1 plus y ஸ்கொயர். pயோட வேல்யூஸ் அண்டு qயோட வேல்யூஸ் இருக்குது. இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னா சம்ம சால்வ் பண்ண போகிறேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ e பவர் இன்டெக்ரல் p dy. அப்போ e பவர் இன்டெக்ரல் 1 by y இன்ட்டு இங்கே dy கிடைக்கும். 1 by yயோட இன்டகிரேட்டிங் ஃபார்முலா log y. e log கேன்சலேஷன் ஆனால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ y. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சொல்யூஷனை நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே லீனியர் இன் எக்ஸில் இருக்கிறதுனால ஃபார்முலா எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdy ஈக்குவல் இன்டெக்ரல் q இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdy இன்ட்டு dy ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdyயோட வேல்யூ y. நமக்கு கிடச்சிருக்கிற qவோட வேல்யூஸ் minus 1 by y into 1 plus y square. Indirect factor value y into dy plus c. y cancellation ஆயிடும். xy இந்த minus outside வச்சுக்கோங்க. integral dy by 1 plus y square plus c. இப்போ இதை நம்ம integrate பண்ணணும். xy equal to minus integral dy by 1 plus y square na இதோட ஃபார்முலா tan inverse y plus c xy. இந்த வேல்யூஸை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா plus tan inverse y equal to c ன்னு கிடைக்கும். ஸோ therefore hence it is solution. Next question number 10. Solve dy by dx plus y by x log x equal to sin 2x by log x. Solution. இது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா dy by dx plus py equal to q ஃபார்மில் இருக்குது. let pயோட வேல்யூ yயோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோங்க 1 by x log x. நெக்ஸ்ட்டு qயோட வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ sin 2x divided by log xன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கண்டிஷன் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்ளை பண்ணுங்கள். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ e பவர் இன்டகிரல் p dx. e பவர் இன்டகிரல் pயோட வேல்யூ 1 by x log xன்னு எடுத்துக்கோங்க இன்டூ dx. இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். e பவர் இன்டகிரல் இந்த 1 by x log x எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் 1 by x by log x இன்டூ dxன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கும். log x டெரிவேட்டிவ் பண்ணால் 1 by x. அப்போ இதுக்கு ஃபார்முலா log ஆஃப் டினாமினேட்டர் log x.
இ லாக் கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ லாக் எக்ஸ். அடுத்து நாம் என்ன செய்யலாம்னா ஜென்ரல் சொல்யூஷன் அப்ளை பண்ணி ஆகணும். ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் இங்கே லீனியர் இன் ஒயில் இருக்கிறதுனால ஃபார்முலா ஒயில் ஸ்டார்ட் ஆகும். y இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdx இன்டெக்ரல் q இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdx இன்ட்டு dx ப்ளஸ் c. இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ லாக் எக்ஸ். இன்டெக்ரல் q ஓட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா sin 2x பை லாக் எக்ஸ். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ வந்து லாக் எக்ஸு dx ப்ளஸ் c. அப்போ லாக் எக்ஸ் வந்து கேன்சலேஷன் பண்ணலாம். y இன்ட்டு லாக் எக்ஸ் ஈக்குவல் sin 2xஐ இன்டகிரேஷன் பண்ணுங்கள். அப்போ கிடைக்கிற வேல்யூ மைனஸ் காஸ் 2x. 2xோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் c. இதை ஒன் சைடு கொண்டு வந்தீங்கன்னா y இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் காஸ் 2x பை 2 ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் இட் இஸ் சொல்யூஷன்.